ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து வரலட்சுமி விரதம். நான் வந்து சுழியன் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து 1.5 கப் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு 3 விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கரெக்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. தண்ணி இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் இது கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கலந்து எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து 1/2 கப் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கையாலே கரைச்சி விடுங்க. இப்போ வந்து உருட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆயிலில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், எந்த சைஸ் வேணுமோ நாம் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலில் போட்டு எடுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா போடுவோம். கையாலையும் போடலாம். இப்படி போட்டு பார்க்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாம் போடலாம். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். மாதிரி எல்லாம் கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.